இல்லமே களை கட்டும் கொண்டாட்டத்தில் திளைக்கும் திருவிழா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்றை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, தினமும் சண்டையை காட்ட வேணாம்ப்பா, இன்னைக்கு தீபாவளி, அதனால தீபாவளி கொண்டாட்டத்தை காட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோ முழுக்க கொண்டாட்டத்தை தான் காட்டுறாங்க. பார்வதியும் கனியும் சேர்ந்த மாதிரி கோலம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிக் பாஸ் இருக்காரு பார்த்தீங்களா, இந்த ஸ்பெஷல் டேக்கு இவங்க நல்லா சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி நிறையா வெரைட்டியான டிஷ் எல்லாம் இவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. எல்லாருமே வந்து அப்படியே சர்க்கிள் போட்டு சாப்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்ச சபரி தான் இந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரு. இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே சர்க்கிள் போட்டு நம்ம சாப்பிடலான்ற மாதிரி. ஏன்னா முத்துக்குமாரன் அந்த வாட்டி கொடுத்தாருல, அந்த மாதிரி சபரி கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே கம்பி பட்டாசு சேர்ந்த மாதிரி வெடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த நாள் பைசன் படம் ப்ரொமோஷனுக்காக துருவ் விக்ரமும் அனுபமா பரமேஸ்வரனும் வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ப்ரோமோல பார்க்க முடியுது. ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து துருவ் விக்ரம் பாட்டெல்லாம் பாடுற மாதிரி தெரியுது. ஸோ எல்லாருமே சேர்ந்து பாட்டு பாடியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே லைட்டாக வாயை முணுமுணுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜாலியாக பாட்டெல்லாம் பாடி ஃபன் பண்ணியிருக்காங்க போல. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு வந்தா இவங்க கிட்ட கொஞ்சம் பேசுவாங்க, படத்தை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி படத்தோட ட்ரெய்லரை கூட போட்டு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயங்கரமா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நேற்று தான் ஒரு பிரச்சனை நடந்தது. கமருதீனுக்கு, அரோராக்கா, ஆதிரிக்கு சம்பந்தப்பட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் மறந்து எல்லாருமே ஜாலியா இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு திவாகர் துருவ் விக்ரம் கிட்ட அந்த அன்னியன் டைலாக்க பண்ணி காமிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அதாவது எப்போ பாரு விக்ரம் மாதிரி பண்ணி காட்டுவார்ல, ஒரு வாட்டி அந்த அம்பியாவும் அன்னியனாவும் மாறி மாறி பண்ணுவார்ல, உங்க அப்பா மாதிரி நான் பண்ணி காட்டுறேன்னு துருவ் விக்ரம் கிட்ட பண்ணி காட்டுறாராம். செம்ம ஃபன்னா இருக்கும். துருவ் விக்ரம் எப்படி ரியாக்ட் பண்றாருன்றதை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ஜாலி ப்ரோமோவா விட்டுருக்காங்க. ஆனால் செகண்ட் தேர்ட் ப்ரோமோ எனக்கு என்னமோ சீரியஸான கண்டென்ட்டுக்குள்ள தான் வருவாங்க. என்னதான் தீபாவளியாக இருந்தாலும் மூணுமே ஜாலியான ப்ரோமோலாம் விட வாய்ப்பு இல்லைங்க. சரி, ஃபர்ஸ்ட் தீபாவளி வாழ்த்து சொல்ற மாதிரியும் இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த ப்ரோமோ விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோவோட முடிவில் வந்து விஜய் சேதுபதியே வந்து தீபாவளிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. நேற்றே வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு வாட்டி வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டாவது ப்ரோமோ மூணாவது ப்ரோமோ கண்டிப்பாக சண்டே தாங்க போடுவாங்க. ஏன்னா இதையே திரும்ப திரும்ப போட்டாங்கன்னா வேலைக்கு ஆகாது. முன்னாடிலாம் வந்து விஜய் டிவி விடுற ப்ரோமோ எவ்வளோ வியூஸ் போகும், இப்போலாம் வியூஸ் கம்மியாக இருக்குங்க. அதே மாதிரி விஜய் டிவியில் வந்து இந்த பிக் பாஸ் டிஆர்பி ரொம்ப குறையுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது 5ல் இருக்குது. அதாவது டிஆர்பியில் இது 5ல் இருக்குன்னா மலையாளம் பிக் பாஸ் 12ல் இருக்குது. அதே மாதிரி வந்து தெலுங்கு பிக் பாஸ் 11ல் இருக்குது. ஏன் கன்னட பிக் பாஸும் 11ல் இருக்குது. நம்மளை விட மோசமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் கான் பண்ணுறாருல ஹிந்தியில், அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது. அதாவது பரவாயில்லங்க, 20 சீசனுக்கு மேலே அது போயிட்டு இருக்குங்க. அதனால சலிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம 10வது சீசன் கூட இன்னும் தொடல. அதுக்குள்ளேயே மக்களுக்கு இது பிடிக்க ஆரம்பிக்கல போல. ஏன்னா வந்து அதாவது பிடிக்கிறது குறைஞ்சிருச்சு போல. 5 தாங்க இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அந்த லிஸ்ட் உண்மைன்னு தெரியல. நம்ம அடுத்த ப்ரோமோ வந்ததுன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாங்க. இப்போ வீடியோவை முடிச்சுக்கலாம்.